இருக்கக்கூடிய ரயில்வே வக்ஃப் போர்டு இவங்ககிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இதில் ஆச்சரியம் என்னன்னா கடந்த 12 ஆண்டுகளில் மட்டுமே 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. நிறைய குழப்பங்கள். உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே வஃப்ல சேர்ந்துச்சு, கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு. மக்களுக்கு ஒரே குழப்பம்னு என் தனிப்பட்ட சொத்தை கூட வஃப்னு எடுத்துக்கிறாங்க. இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு. அதனால இந்த சட்டத்தில் ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம். யார் ஒரு சொத்தை வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும்? ஒரு அரசாங்க சொத்தை வக்ஃப் போர்டு இத்தனால எடுத்துக்க முடியும். இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் 40 படி வக்ஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியாக டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேற தீர்வே இல்லை. இன்னைக்கு அதை மாற்றிருக்கோம். ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை வக்ஃப் போர்டுன்னு சொல்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேலே ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும். அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவார் இது அரசாங்க சொத்தா வக்ஃப் சொத்தா. முதலாக அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அது யாரு கொடுக்கலான்னு இன்னைக்கு வரைமுறை கொண்டு வந்திருக்கும். இந்த சட்டத்தின் மூலமாக சொத்தினுடைய ஓனர் தான் சொல்ல முடியும். ஏன் சொத்தை நான் வக்ஃபா டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்க. அதாவது யாரையோ சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது. செக்ஷன் 108 முதல்ல செக்ஷன் 108 எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகட்சமான அதிகாரம். அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த சொத்து வக்ஃப் போர்டு சொத்துன்னு. நீங்கள் நானும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு. இஸ்லாம்